This video is sponsored by EduQuest. It's a learning platform. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hello everyone, welcome to SS 10th Mathma. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடல் கொஷின் பேப்பர் 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து கொஷின் நம்பர் 19 அண்ட் கொஷின் நம்பர் 24 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் 19 பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், ஒய் அண்ட் ஜெட் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் 12, 3x 3/2 which is equal to y z 3 5. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ சொல்யூஷன் போட்டுக்கலாம். இந்த கிவன் மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவல், இந்த மேட்ரிக்ஸும் இந்த மேட்ரிக்ஸும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12 3 எக்ஸ் 3/2 விச் இஸ் ஈக்குவல் டு ஒய் இசட் 3 5. ஸோ ஈக்குவல்னு சொல்கிறான். அதனால ஒய் இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது, 12 இருக்குது. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ 12. ஜெட்டுக்கு இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ ஜெட்டோட வேல்யூ 3. அடுத்தது எக்ஸ் இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ 3. எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வெரி சிம்பிள் கொஷின். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 24. If f of x equal to 3 plus x, g of x equal to x minus 4, then check whether f of g equal to g of f. f of x வந்து 3 plus x ன்னு கொடுத்துருக்காங்க, g of x வந்து x minus 4ன்னு கொடுத்துருக்காங்க. f of g equal to g of fன்னு செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சொல்யூஷன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். f of x equal to 3 plus x, g of x equal to x minus 4 கொடுத்தது எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்க்கலாம். எஃப் ஆஃப் ஜி. ஸோ எஃப் ஆஃப் ஜி எப்படி போகிறோம், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு. ஜி ஆஃப் எக்ஸ் நமக்கு என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 4. ஸோ எஃப் போட்டு ஜி எக்ஸ் மைனஸ் 4 வரும். ஸோ இப்போ எஃப் இந்த எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது, நமக்கு எக்ஸ் மைனஸ் 4. ஸோ இதை வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். 3 + x 3 ஆசிட்டிஸ் போட்டுக்கலாம். எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 4. அதை எடுத்து எழுதிக்கலாம். 3 + x minus 4. x ஆசிட்டிஸ் எழுதிக்கலாம். ஸோ ப்ளஸும் மைனஸும் மைனஸ், 4ல் 3 போயிடுச்சுன்னா 1. பிக் நம்பர்ஸ் என்னென்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இது வந்து ஃபஸ்ட் ஒன்னு வச்சுக்கலாம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு சால்வ் பண்ணி நமக்கு என்ன வந்திருக்கு, எக்ஸ் மைனஸ் 1. இப்போது ரைட் ஹேண்ட் சைடு எடுக்க போகிறோம். ஜி ஆஃப் எஃப். ஜி ஆஃப் எஃப்னா எப்படி எழுதலாம், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ்னால் நமக்கு வேல்யூ என்னது, 3 + x. ஸோ ஜி ஆஃப் 3 + x. ஸோ ஜி இது வந்து என்னது, எக்ஸு. ஸோ இந்த எக்ஸ் இருக்க இடத்துல இதை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் இருக்க இடத்துல என்ன எழுதலாம், 3 + x. அடுத்து இது என்ன இருக்குது, -4. ஸோ இங்கே -4 ஆசிட்டிஸ் எழுதிடலாம். ஸோ இங்கே ப்ளஸும் மைனஸும் மைனஸ், 4ல் 3 போயிடுச்சுன்னா 1. பிக் நம்பர் சைன் என்னது நமக்கு, மைனஸு. இந்த எக்ஸ் ஆசிட்டிஸ் எழுதிடலாம், எக்ஸ் மைனஸ் 1. இதை வந்து செகண்ட் ஒன்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வந்திருக்கு, எக்ஸ் மைனஸ் 1. செகண்ட் ஒன் என்ன வந்திருக்கு, எக்ஸ் மைனஸ் 1. ஸோ நமக்கு 1 and 2 ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ 1 and 2 ஈக்குவலாக வந்ததுனால, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே சில்ட்ரன், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.